சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்தே வெற்றிமாறன் பேசின விஷயம் தான் ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. என்னன்னா, தன்னோட தயாரிப்பு நிறுவனத்த வந்து கடைசி படத்தோட மூடுறதா அறிவிச்சிருக்காரு. இத பத்தின உங்களுடைய பார்வை, தயாரிப்பாளரா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு? இத பத்தின உங்க பார்வை சார். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, தயாரிப்பாளர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல வந்து இப்போ சமீப காலமாக ஏற்பட்ட அல்லது வந்து சமீப காலமாக வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, டிஜிட்டல் வியாபாரத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வியாபாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த ரெண்டு தான் இன்றைக்கு பல பெரிய படங்கள் குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா படத்தை எடுத்து பல வருடங்கள் முடங்கி கிடக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா அது மாறி இருக்கு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி நடிச்ச 2 படம், ஒன்னு பிசாசு 2, இன்னொன்னு ட்ரெயின். இந்த 2 படத்தின் இயக்குனரும் மிஸ்கின் தான். இந்த 2 படங்களும் எடுத்து முடிக்கப்பட்ட பல வருஷங்கள் ஆகுது. ஆனா அந்த டிஜிட்டல் வியாபாரம் நடக்கலை அப்படிங்கிறதுனால அந்த படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாம முடங்கி கிடக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா நடிச்ச கருப்பு படம், இந்த படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் அப்படிங்கிறது அந்த தயாரிப்பாளருக்கே தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, இன்னமும் அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து விற்கப்படலை. அதனால இந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை வந்து அவங்களால டிசைட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பல படங்கள் பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கில் வந்து ரிலீஸ் ஆக முடியாத ஒரு நிலைமையில முடங்கி கிடக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜரான இஷ்யூ. இது குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தயாரிப்பாளர் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள், அந்த அமைப்புகள்ல இருக்கிற நிர்வாகிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த விஷயத்துல வந்து தலையிடாம ஒரு மௌன பார்வையாளரா ஒதுங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓடிடி சந்தை மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய அளவில் பிரபலமான பிறகு பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட் பிசினஸும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. முன்ன என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, தியேட்டர்ல ஒருத்தன் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு மாசம் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா அது சேட்டலைட் சேனல்ல வந்து அது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த படத்தை அவன் பார்த்துக்கலாம். அதனால என்னன்னா, தொலைக்காட்சி சேனல்கள்லாம் ஒரு பெரிய விலை கொடுத்து படத்தினுடைய ரைட்ஸை வாங்கினாங்க. இப்ப என்ன நிலவரம் அப்படின்னா, ஒருத்தன் தியேட்டர்ல படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டானா அவனுடைய அடுத்த சாய்ஸ் வந்து ஓடிடி தளங்கள். ஸோ அதுல போய் அவன் வந்து அந்த படத்தை பார்த்துட முடியுங்கிறதுனால இப்ப யாருமே சேட்டலைட் சேனல்களை அது ஒளிபரப்பாகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதனால என்னாச்சு அப்படின்னா, ஒரு திரைப்படங்களை சேனல்கள் ஒளிபரப்பும் போது அதுக்கு டிஆர்பி கம்மியாக வந்ததால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய விலை கொடுத்து எந்த படத்தையும் நம்ம வாங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் மேஜர் பிரச்சனை. இன்னொரு பக்கம், ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா தணிக்கைக்கு போகணும். அவங்க சர்டிபிகேட் கொடுத்தாலே போதும், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா இப்ப என்ன நிலவரம் அப்படின்னா, பலரும் தணிக்கை குழு மாறி மாறி ஒரு படத்தினுடைய வெளியீட்டையே தடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய போர்ஸா வந்து மாறிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் காலையில பேசினார்ல, அந்த படம் பாத்தீங்கன்னா பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான். அந்த படம் பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பே ரிலீஸ் ஆகி இருக்க வேண்டியது. ஆனா என்னன்னா, RSS உட்பட பல இந்துத்துவ அமைப்புகள் அந்த படத்துக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுப்பி அதனால பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ரிலீஸே வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ இது போன்ற விஷயங்களும் வந்து நடக்குது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு படத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வெளியிட முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமானதாக இந்த நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை சொல்லலாம். இது அல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த படங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பதுல வந்து இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இந்த படங்களை வியாபாரம் செய்வதில் சிக்கல் இருக்கு. அதுக்கப்புறம் விநியோகஸ்தர்களிடமிருந்து இவர்களுக்கு பணம் திரும்ப வருவதில் சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.